ஒரு காலத்துல ரஜினி அவர்கள் சொன்னாரு தெரியுமா, தமிழ்நாட்டை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அவர் இன்னைக்கு என்ன சொல்லுவாருன்னு நான் கேட்க விரும்புறேன். ரஜினி அன்னைக்கு சொன்னாரு கடவுள்னால கூட காப்பாற்ற முடியாது, ஆனா இன்னைக்கு விஜய் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி வர்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? மூளைக்கு மூளை சாராயமும் போதை மருந்தும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் யார் கணக்குல வருது? யாரு போலீஸுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் மினிஸ்டருங்க? இன்னைக்கு கேட்டா இரும்பு கரும், எந்த கொம்பனும் என்ன குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களே இன்னைக்கு 6ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. எதுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க? அதிக ஊதியத்துக்காகவா? இல்ல வேற ஏதாவது புதுசா ஏதாவது கோரிக்கையா? இல்ல, நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இதோ அடுத்த தேர்தல் வருது, எப்பதான் நிறைவேற்றுவீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம நிக்கிறாங்க. ஆசிரியர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், தொழிற்சங்க ஊழியர்கள், டிரான்ஸ்போர்ட், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் பேலன்ஸ் இருக்கா சொல்லுங்க? இருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்திலையும் இன்னும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் யாரும் வெளியே சண்டை போடல. அது மது விலக்கு துறையில மட்டும்தான் இன்னும் வெளியே யாரும் சண்டை போடல. ஏன்னா அவங்களதான் போதையிலேயே வச்சிருக்கிறோமே நம்ம. இதெல்லாம் சேர்த்துத்தான் இதுக்காகத்தான். ஏன்னா இனிமே தமிழ்நாட்டை, ஒரு காலத்துல ரஜினி அவர்கள் சொன்னாரு தெரியுமா, தமிழ்நாட்டை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அவர் இன்னைக்கு என்ன சொல்லுவாருன்னு நான் கேட்க விரும்புறேன். கடவுள் மட்டும்தான், என் அப்பன் சுப்பிரமணிய சுவாமி மட்டும்தான் தமிழகத்துக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க முடியும். நான்லாம் வந்துட்டேன், அதான் நான் கோயிலுக்கு போறேன். ரஜினி அன்னைக்கு சொன்னாரு கடவுள்னால கூட காப்பாற்ற முடியாது, ஆனா இன்னைக்கு விஜய் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி வர்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? நம்பிக்கை தானே வாழ்க்கை. போதைன்ற மாதிரி சொல்றீங்க மேடம். ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரோ, தமிழகத்துல 0 கஞ்சாவா இருக்கு, 0% கஞ்சா. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இங்க கஞ்சா போதை எதுவுமே இல்ல. இந்த கஞ்சாவில ரொம்ப உயர் வகை கஞ்சா நேத்து வேற புடிச்சிருக்காங்க, கிலோவா புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு. ஓஜி அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். நமக்கெல்லாம் வெறும் கேஜி தான் தெரியும். இங்க கேஜியா ஓஜி கிடைக்குது. அது ரொம்ப விலை உயர்ந்த நச்சு பொருளாம் அது. அப்ப அந்த ஓங்கிறத தான் சுகாதாரத்துறை முதலமைச்சர் 0ங்கிறாரு போல இருக்கு. ஏன்னா யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கும் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் இப்ப எங்க அந்த கஞ்சா அப்படின்னு கேட்டா எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கே அதோ இங்க ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் தாங்கிய மருத்துவமனையில வளருது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருந்தாங்க. அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளரத்தான் செய்யும், அங்கன்னும் இங்கன்னும் போதைனா போடத்தான் செய்வாங்க, அங்கன்னும் இங்கன்னும் வெட்டுனா வெட்டித்தான் சாய்ப்பாங்க. இப்படியா பேசுவாங்க அமைச்சர் பெருமக்கள்? அதனாலதான் கடவுளை பார்த்து கெஞ்ச போறேன் நான்.